மறுபடியும் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள்லயும் தேவன் உங்க ஒவ்வொருத்தர் கூடயும் பிரத்யட்சமா பேச போறாரு. பல காரியங்கள் உங்க இருதயத்துல இருக்கிற காரியங்களை தேவன் வெளியே கொண்டு வந்து உங்களை இன்னும் விசுவாசத்துல பலப்படுத்தவும், அவரை அறிகிற அறிவுல நீங்க வளரவும், அது நிமித்தம் நீங்க சமாதானமும் கிருபையும் பெற்றுக்கொள்ளவும் தேவன் கிருபை செய்வார்களை நான் நிச்சயமா நம்புறேன். இந்த நாள்ல மெயினா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஹார்ட்னஸ் ஆஃப் ஹார்ட், இருதய கடினம். இந்த சப்ஜெக்ட நம்ம பேசும்போது நீங்க நினைக்கலாம், எனக்கு என்ன இருதய கடினம் இருக்கு, நான் என்ன இருதயம் கடினப்பட்ட இருதயமா அப்படின்னு சொல்லி நீங்க சிலர் நினைக்கலாம். ஆனா வேதத்துல எதெல்லாம் இருதய கடினம்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம எல்லாருமே இருதய கடினம் உள்ளவங்களாதான் சில இடங்கள்ல இருக்கோங்கிறத நீங்க இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்குவீங்க. இயேசு எதெல்லாம் நம்ம இருதயத்தை கடினமாக்குகிற காரியங்கள், எப்படிப்பட்ட இருதயம் கடினமான இருதயம் அப்படிங்கிறத வேதத்துல நிறைய இடங்கள்ல அவர் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அதை கொண்டு நம்ம இருதயம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏரியால நம்ம இருதயத்தை நம்ம சரியாக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிறதுக்கும் மேலான அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அப்ப இன்றைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புற ஒரு காரியம், நம்ம இருதயம் எந்தெந்த இடத்துல எல்லாம் கடினமா இருக்கு, அந்த இடத்துல தேவன் எப்படி நம்ம இருதயத்தை இன்றைக்கு சுகப்படுத்த போகிறாருங்கிறதான் நம்ம பார்க்க போறோம். இது நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு 2 தடவை 3 தடவையாவது இந்த மெசேஜை நீங்க கேட்கும் போது எந்த ஏரியால நீங்க வீக்கா இருக்கீங்கிறத நீங்க கண்டுபிடிச்சுக்கிடுவீங்க. ஏன்னா நானே இத மெடிடேட் பண்ண எந்த ஏரியால எல்லாம் நான் வீக்கா இருக்கிறேங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன். அந்த ஏரியால எல்லாம் நம்ம இருதயம் கடினமா இருக்குது. அப்படி நீங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணி அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும்போது ஆண்டவர் அந்த இடத்துல உள்ள உங்க இருதயம் எந்த இடத்துல கடினமா இருக்கோ அந்த இடத்துல அந்த பகுதியை ஆண்டவர் எப்படி மாற்றுவார்னா தன்னுடைய ஆவியானவரால உங்க இருதயத்தை சதையான இருதயமா இன்றைக்கு மாற்ற போகிறார். கொஞ்சம் நல்லா இதை கவனிக்கணும். இது முடிஞ்ச பிறகும் நான் போடும் போதும் கண்டிப்பா நீங்க ஒரு 2-3 டைம்ஸ் ஆகுது நீங்க கேட்கணும். நிச்சயமா நம்ம இந்த ஏரியால நம்ம சரி பண்ணணுங்கிறத தேவன் விரும்புறாரு. அப்போ இருதய கடினம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஹார்டன்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3-4 சினானிம்ஸ், அதாவது அதோடைய அர்த்தம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கோல்டு, இன்சென்சிட்டிவ், அன்ஃபீலிங் அண்ட் அன்யீல்டிங். இதுதான் ஹார்டன்ட் ஹார்ட்டுக்கு உள்ள ஒரு சினானிம்ஸா மீனிங்ஸா சொல்லப்படுது. அதாவது கோல்டு, குளிர்ந்த ஒரு இருதயம், அதாவது உள்ளுக்குள்ள எதையுமே போகாது. நம்ம பார்ப்போம், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல், அந்த மாதிரி எல்லாம் அது அது ஒண்ணுமே இருக்காது. அந்த இருதயத்துல எதுவுமே உள்ள போகாத அளவுக்கு அந்த இருதயம் குளிர்ந்து போய் இருக்கக்கூடியது. இன்சென்சிட்டிவ், அதாவது ஒரு வார்த்தை வந்தா கூட அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள போகாத அளவுக்கு அந்த சென்சிட்டிவ்னஸ் இல்லாத ஒரு காரியம். ஃபீலிங், ஒரு உணர்வில்லாத ஒரு இருதயம். அப்படிப்பட்ட இருதயம் தான் எப்படி இருக்குமா? ஹார்டன்டா இருக்குமா? இருதய கடினமா இருக்குமா? வாசிக்கலாம். ரோமர் 1:21. ரோமர் 1:19-20-21 வாசிங்களேன். ரோமர் 1:19-20-21. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவ தத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தேவனை குறித்து அறியப்படாத ஜனங்களுக்கு பவுல் எழுதுறாரு, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும், இயேசுவை அறியாதவங்களோ எல்லாருக்குள்ளேயும் கடவுளை குறித்து அறிகிற அந்த அறிவை தேவன் இன்ஸ்டிங்க்டா உள்ள வச்சிருக்கிறாராம். தேவனே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
ஆனா உலகம் உண்டானது முதற்கொண்டு அதெல்லாம் தெளிவாய் காணப்படும், அதனால் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அப்போ இருதயம் எப்போ இருள் அடையுது அப்படின்னா, நம்ம தாட்ஸ் எங்க இருக்கு, எதுல போக்கஸ்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த தாட்ஸ் கடவுளுக்கு நேரா இல்ல, அவருடைய வார்த்தைக்கு நேரா இல்ல அப்படின்னா, நம்ம இருதயம் எப்படி ஆகுதான், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அப்போ அன்ஃபீலிங் ஒரு அந்த அன்ஃபீல்ட் ஹார்ட் எப்படி இருக்கான், அந்த இருளுக்குள்ள அந்த இருதயம் இருக்குது. அப்படிப்பட்ட இருதயத்துக்குள்ள எதுவும் உள்ள போக முடியாது, நுழைய முடியாது. இததான் தேவன் இந்த இடத்துல சொல்றார். அப்போ ரோமர் 1:28 நம்ம பார்க்கும்போது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியினால், அவங்களுக்கு தேவனை பற்றி அறிகிற அறிவு அத அவங்களுக்கு விரும்பல, அத தெரிஞ்சுக்கிடணும்னு அவங்களுக்கு விரும்பாததுனால தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்துட்டார். நீங்க எப்படி சிந்திக்கிறீங்களோ சிந்திங்க, உங்க நினைவின்படியே நீங்க இருங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டார். அதுதான் தேவ கோபாக்கினைன்னு சொல்லப்படுது. அதாவது தேவன் அன்பானவர் தான். அவர் எத்தனையோ முறை தருணங்கள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி ஜனங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அவங்களுக்கோ உணர்வில்லாததுனால, தங்கள் சிந்தனைகளினால வீணரா இருக்கிறதுனால அந்த இருதயம் என்ன செய்து, இருள் அடைந்தது. அப்போ எத்தனையோ தருணங்கள் கொடுத்த பிறகோ அவங்க அதுல ஆண்டவர்கிட்ட வராம அவரை பற்றி கொண்டிருக்கிற அறிவை மனதில்லாது இருந்ததுனால தேவன் அவர்களுடைய சிந்தனைக்கு தகுந்ததாகவே அவங்கள ஒப்பு கொடுத்துட்டாராம். அதுக்கு அடுத்ததுதான் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அப்படி இருளடைந்த இருதய கடினமுள்ள இருதயம் எப்படியெல்லாம் இருக்குங்கிறது அந்த அடுத்த ஒரு 4 வசனத்துல இருக்கு. நீங்க மெடிடேட் பண்ணி பாருங்க. 29, 30, 31, 32 அதுல கடைசி ஆண்டவர் அதுல சொல்றது, இப்படிப்பட்டவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க, அந்த சிந்தனைக்கு தகுந்த மாதிரி அவங்கள ஒப்பு கொடுத்தாரு. தேவ கோபாக்கினை அப்படிங்கிறது அவங்க சிந்தனைக்கு தகுந்த மாதிரி தேவன் ஒப்பு கொடுத்துறாரு. அப்போ இன்றைக்கு அவரையே நம்பிக்கொண்டிருக்கிற நம்மைக்கு அந்த அப்படிப்பட்ட இடத்துக்குள்ள நம்ம நிச்சயமா போக மாட்டோம். தேவன் நம்ம அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கவும் மாட்டாரு. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால அவர் நம்மை எல்லா விதமான கடினத்திலிருந்தும் தேவன் இன்றைக்கு நம்மை வெளியே கொண்டு வர்றாரு. அடுத்ததா நம்ம பார்க்கிற முக்கியமான ஒரு காரியம், எந்த இருதயம் ஹார்டண்டா இருக்கும், கடினமா இருக்கும்னு ஒரு சின்ன இதை பார்த்துட்டு மெயினான ஒரு பாட்டுக்குள்ள நம்ம போறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மார்க் சாப்டர் 10 verse 5. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியார் பட்டணங்களில் பிரவேசியாமலும். ஒரு நிமிஷம். இயேசு அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். அது எத்தனாவது வசனம்க்கா? 10:5. மார்க் 10:5. நான் தப்பா அதுதான் கேக்குறேன். உங்கள் இருதய, அதாவது அதுக்கு முன்னாடி மோசேட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் புருஷனானவன் தன் மனைவியை தள்ளி விடுவது நியாயமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏசப்பா சொல்றாங்க, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது என்னன்னு கேக்குறப்போ தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்து தள்ளிடலான்னு சொல்லியிருக்கிறாருன்னு உடனே ஏசப்பா சொல்றாங்க, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தார். இந்த பரிசேயர் எப்பவுமே மதம், பாரம்பரியம், சுயநீதி, அந்த இப்படி கட்டளைகள் இதையே சார்ந்து இவங்களையே இவங்க நீதிமான்கள்னு நினைக்கிறவங்க. இப்படிப்பட்டவங்க இருதயம் செல்ஃப் சென்டர்னஸ், அதாவது அவங்களுக்கு என்ன இருக்கும்னா, தன்னை பற்றி தான் ரொம்ப மேன்மையா எண்ணுவாங்களே தவிர மற்றவங்க எல்லாரும் எப்படி எண்ணுவாங்கன்னா குறைவா மதிப்பிடுவாங்க. இப்படிப்பட்ட எண்ணம் இருதய கடினம் உள்ள இருதயம். அதாவது தேவன் இயேசுப்பா தான் சொல்றாங்க, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தார். அப்போ சுய நீதி உள்ள ஒரு மனுஷன், நான் இவ்வளவு நேரம் ஜோம் பண்ணேன்,
நான் இவ்வளவு நேரம் பைபிள் வாசித்தேன், நான் அப்படி செஞ்சிருக்கேன், நான் இப்படி செஞ்சிருக்கேன், என்னுடைய ஜெபத்துலதான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் எங்க இருக்குதோ அங்க என்ன இருக்குது அப்படின்னா கடினம். பப்ளி மாதிரி இருக்கு நந்தினி அன்னைக்கு. அப்போ நான்கிற இருதயம் எப்படி இருக்குது? கடினம் உள்ள இருதயமா இருக்கு. அப்போ இன்றைக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்கு? மற்றவங்களை குறித்தே அப்படிப்பட்ட இருதயம் என்ன செய்யாது, நினைக்காது. என் குடும்பம், நான், என் வீடு, என் குடும்பம், அப்படிப்பட்ட இருதயம் வந்து கடினம் உள்ள இருதயம். இதுக்கு உதாரணமா மார்க் 18வது அதிகாரம் 9 முதல் 14 வாசிக்கலாமா? மார்க் 18 9 முதல் 14. சாரி, இல்ல சாரி, மார்க் 8. ஒரு நிமிஷம், நான் பார்த்து சொல்லுவேன். ஒரு நிமிஷம். லூக்கான்னு நினைக்கிறேன். லூக்கா 18 9-14. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவங்களுக்கு ஒரு உதாரணம் தான் இது. இந்த பரிசேயன் என்ன சொல்றான்? இன்னைக்கு நம்ம ஆயக்காரனை போல நம்ம ஜெபிக்க வேண்டியதில்லை. இது இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பரிசேயர் உடைய இருதயத்தை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காகவே தேவன் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட இருதயம் பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த புளித்த மாவு என்னன்னா, இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பாரம்பரியம், கட்டளை, இதை ஃபாலோ பண்ணல, இவங்களை கல்லெறியணும், இவனை கொல்லணும், இப்படிதான் இவங்க அவங்க மட்டும்தான் நீதிமான்கள், மற்ற உலகத்துல மத்த எல்லாரும் பாவிகள்ங்கிற ரேஞ்சில தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் மிக கடினமுள்ள இருதயம். இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரல, அவர் அன்பை மற்றவங்களுக்கு கொடுக்க வந்தாரு. அதர் சென்டர்ட் லவ்வா தான் அவருடைய அன்பு இருந்தது. ஆனா இந்த பரிசேயர் சதுசேயருக்கு என்ன இருந்ததுன்னா, தங்களை குறித்துதான் மேன்மையான எண்ணங்கள் இருந்தது. அப்போ இந்த பாரம்பரியமோ, இந்த அதாவது தான் மட்டும்தான் நீதிமான்கிற எண்ணம். இப்ப அவன் ஜெபம் பண்ணும்போது, பரிசேயன் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றாரு? நாங்க பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், மற்ற மனுஷரை போல இல்லாததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவங்க தங்களை தாங்களே நீதிமான்களாய் தங்கள் சுய நீதி, அடுத்ததை பாருங்க, அவங்க சுய நீதியில என்ன செய்யறாங்களாம்? 2 தரம் நாங்க உபவாசிக்கிறோம், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாக செலுத்தி வருகிறோம் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் சொல்றாரு, தனக்குள்ளதான் ஜெபம் பண்றான், ஆனா அந்த இருதயமும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா நீதிமான் யார்? நீதிமான் ஆக்கப்பட்டவனா போறானா? ஆயக்காரன். ஏன்னா ஆண்டவரே, உங்களுடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாம மார்பில் அடித்து கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும்னு சொல்லி, அப்படிப்பட்ட தாழ்மையின் ஜெபத்துக்கு தேவன் என்ன செய்யறாராம்? இறங்குறாராம். இன்றைக்கு இப்படிப்பட்ட சுய நீதி மிகுந்த ஜெபத்தை செய்கிறவர்களா நம்ம இருக்கிறோமா? நிச்சயமா நம்ம இதுல யாருமே அப்படி இருக்க மாட்டோம். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு இதுல இருக்கிற, நான் நிறைய பேருடைய லைஃப்ல நான் பார்க்கும்போது, நான் பெற்ற சந்தோஷத்தை மற்றவங்க பெறணும்னு சொல்லி
நிறைய காரியங்களை நீங்க சொல்றதையும் ஷேர் பண்றதையும் நான் பார்க்கிறேன். ஆனா இந்த பரிசேயர் அப்படி இல்லை. அவங்களுக்கு என்னன்னா ஒன்னே ஒண்ணு, ஒரு நாள் கூட நம்ம வெளியில போய் நாங்க பண்ண ஜெபம், நாங்க பண்ண உபவாசம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே கூடாது. அவர் இறக்கம், அவர் கிருபை, அவர் தயவுலதான் நமக்கு என்ன செய்யுது, காரியங்கள் வாய்க்குது. நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம ஜெபத்துல என்ன இருக்குது, அதாவது நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே நமக்கு தேவை இன்னதென்று நம்ம பிதா அறிந்திருக்கிறார். ஆனா அந்த அறிந்திருக்கிற தகப்பன் நமக்கு எல்லாத்தையும் அவர் செய்து கொடுப்பார். அப்ப அந்த அன்பனால அவர் செய்யறாரே தவிர, ஏன் ஜெபம், ஏன் உபவாசம், நாங்க 40 நாள் உபவாசம் இருந்தோம், நாங்க 21 நாள் உபவாசம் இருந்தோம், நம்மை மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொன்னாலே அங்க என்ன இருக்கு, இருதய கடினம் இருக்கு. இந்த பரிசேயருடைய இருதயம் அப்படித்தான் இருந்தது. எந்த இருதயம் தேவனுடைய அன்புல நிறைந்திருக்குதோ, இப்போ நம்மளே ஒருத்தருக்கு ப்ரேயர் பண்றோம், ஒரு ஹீல் ஆகுது, இல்ல ஏதோ ஒண்ணு நடக்கணும், ஏன் ஜெபத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருடைய இரக்கம், கிருபை, தயவு அந்த மனுஷன், அந்த மக்களை என்ன செய்து சுகமாக்குவே தவிர, நம்ம பலன், நம்மளுடைய திறமை, நம்முடைய வல்லமை அங்க ஒண்ணுமே இல்லை. அவருடைய வல்லமையினால அங்க சுகமாக்கப்படுறாங்க. அப்போ இன்றைக்கு இந்த பகுதியில ஒருவேளை நம்ம குறைவுள்ளவங்களா இருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் விட இதுக்கு இப்போ அடுத்தது மெயினா நம்ம ஒரு பார்ட் பார்க்க போகிறோம். நிச்சயமா இந்த ஏரியால நம்ம எல்லாருமே எப்படி இருக்கிறோம்னா, நம்ம இருதயம் கடினப்பட்டுதான் இருக்கும். அது நான் உட்பட நான் அதை விசுவாசிக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த ஏரியால சில நேரங்கள்ல, எல்லா நேரமும் இல்ல, சில நேரங்கள்ல நம்ம இருதயம் என்ன செய்யுது, கடினமாகுது. மார்க் 6ஆம் அதிகாரம் 45 முதல் 52 வாசிக்கலாமா? மார்க் 6. அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். இதுல என்ன இருதய கடினம் இருக்குன்னு சொல்லி நீங்க இதுல பார்த்திருக்கலாம். சீஷர்கள் படகு நடுக்கடல்ல இருக்கு, அவர் கரையில தனிமையா இருக்கிறாரு. இப்போ சீஷர்கள் படகு வலிக்கிறதுல அங்க பயங்கரமான காற்று, எல்லாம் காற்று அவங்களுக்கு எதிரா இருந்தபடியினால அவங்க வருத்தப்படுறத அவர் பார்த்து, இரவின் 4ஆம் ஜாமத்துல அவங்கள்ட்ட கடந்து போகிறவரை போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஏதோ ஒரு ஆவி போகுது அப்படின்னு நினைச்சிட்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. அப்போ இயேசுவா சொல்றாங்க, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் படகுல ஏறின உடனே காற்று அமர்ந்துட்டு, அதனால அவங்க பிரமித்து ஆச்சரியப்படுறாங்களாம். அப்போ அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். இது யாராவது நீங்க யோசித்து பார்த்திருக்கீங்களா? சொல்ல முடியுமா இதுல என்ன அவங்களுக்கு இருதய கடினம் இருந்தது, எதுக்காக இதுல இப்படி எழுதப்பட்டிருக்கு? உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா நான் சொல்றேன். இந்த இடத்துல இருதய கடினங்கிறது எது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம சூப்பர் நேச்சுரல பிலீவ் பண்ணல அப்படின்னாலே நம்ம இருதயம் கடினம் உள்ளதா இருக்குன்னு அர்த்தம். அவர் கடல் மேல நடந்து வந்தத
இவங்க பிரமித்து ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்களாம். அப்போ இன்னைக்கு ஒரு மிராக்கிள் நடக்கு, ஒரு பிறவி குருடனுக்கு ஒரு பார்வை கிடைக்குது அப்படின்னா நம்ம அந்த மிராக்கிள் அப்பா எவ்வளவு பெரிய அற்புதம் அப்படின்னு பிரமித்து ஆச்சரியப்பட்டு பார்த்தா அது என்னவா, நம்ம இருதயம் கடினமா இருக்குன்னு அர்த்தமா. அதை நான் எழுதியிருக்கேன். ரிலேட்டிங் டு த நேச்சுரல் மோர் தேன் த சூப்பர் நேச்சுரல் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் அ ஹார்ட் ஹார்ட். ஏன்னா அவர் சூப்பர் நேச்சுரல், அப்போ நம்ம பாக்குறது நம்ம செய்யறது எல்லாமே எப்படிதான் இருக்கும், அவர் செய்யறது எல்லாமே சூப்பர் நேச்சுரலா தான் இருக்கும். சூப்பர் நேச்சுரலை தான் நம்ம எப்படி பார்க்கணும், சாதாரணமா பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க, பிரமித்து ஆச்சரியப்படுறாங்க. அடுத்த வசனம் சொல்றது, அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். அவங்க எதை குறிச்சு உணரலன்னு இதுல அதனாலதான் அவங்க இருதயம் எப்படி இருக்குதான், பிரமித்து ஆச்சரியப்படுது. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது நீங்க பாருங்க. 42 43 வசனத்திலே அதே அதிகாரத்துல வாசிக்கலாமே. 42 சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுத்தார்கள். வாசிங்க. அப்பம் சாப்பிட்ட புருஷன், அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். இந்த படகுல இவங்க ஏறி போறதுக்கு முன்னாடிதான் அவ்வளோ ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. அது 5000 புருஷர். அப்போ ஏறக்குறைய அந்த இடத்துல பெண்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு குறைஞ்சது ஒரு 12,000 13,000 15,000 பேர் இருந்திருக்கணும். 5 அப்போ 2 மீனை கொண்டு அத்தனை பேருக்கு அவங்க சாப்பாடு அத்தனை பேருக்கு ஏசப்பா அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செஞ்சு அங்க எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்களாம். அப்போ திருப்தி அடைகிற அளவுக்கு சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு என்ன வரல, அந்த அற்புதத்தை குறித்து அவங்களுக்கு என்ன வரல, அந்த உணர்வு இல்லை. இவ்வளவு பெரிய அற்புதத்தை தேவன் செஞ்சாருன்னா அவர் கடல் மேல நடக்கிறது சாதாரணங்கிற எண்ணம் வரல. இந்த இடத்துல அவங்க இருதயம் கடினம் உள்ளதா இருக்கு. இப்போ நீங்க ஒருவேளை உங்க அற்புதத்துக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்கலாம். அப்போ அந்த அற்புதத்தை பார்த்து நீங்க இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம், எவ்வளவு பெரிய அற்புதம் இது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க இருதயம் எப்படி இருக்கான், கடினம் உள்ளதா இருக்கான். அப்போ ஏற்கனவே தேவன் நமக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிருப்பாரு, பெரிய அற்புதம் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனா அத குறித்து உணர்வில்லாம இப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பெருசா பார்த்தோம் அப்படின்னாலும் நம்ம இருதயம் எப்படி இருக்கு, கடினமா இருக்குதான். அப்போ இது எல்லாமே எதை சொல்லுது அப்படின்னா நம்முடைய விசுவாசத்தின் அளவு. நம்ம விசுவாசம் அவருடைய வல்லமைய என்ன செய்யறோமா, குறைச்சு மதிப்பிடுறோமா. அதனாலதான் என்ன நடக்குது, அந்த இருதயம் கடினம் உள்ளதா இருக்குதுன்னு பாக்குறோம். இப்போ அந்த அற்புதத்துல அவங்க இருதயம் ஸ்ட்ராங்கா அதுலயே போக்கஸ் பண்ணிட்டு இருந்தது. அந்த 5 அப்போ 2 மீனை கொண்டு தேவன் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சாரு, அப்போ இது இவருக்கு சாதாரணம் அப்படின்னு சொல்லி அந்த அற்புதத்து மேல அவங்க அத உணர்ந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அற்புதம் எப்படி தெரியாது, கடல் மேல நடக்கிறத ரொம்ப சாதாரணமா அவங்க பார்த்திருப்பாங்க. அப்போ எப்போ நம்ம இருதயம் நேச்சுரல போக்கஸ் பண்ணிட்டே இருக்குதோ அப்ப நம்ம இருதயம் எப்படி இருக்கு, ஹார்ட் அண்ட் ஹார்ட்டா இருக்கு. இது உலகத்துல வருது, இது உலகத்துல நடக்குது, இது உலகத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி உலகத்தை குறித்தே நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அங்க நம்ம இருதயம் எப்படி இருக்கு, ஹார்டண்டா இருக்கு. இதுல நீங்க நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே இந்த பகுதியில நம்ம இருதயம் இந்த ஏரியால கொஞ்சம் ஹார்டண்டா இருக்கு. எத்தனையோ நேரம் எத்தனையோ அற்புதங்களை தேவன் நமக்கே செய்திருப்பாரு. ஆனா அடுத்த நாள் உடனே நம்ம ஐயோ ஆண்டவரே, நான் உங்களுக்கு எப்படினாலும் நம்ம இவ்வளவு பெரிய அற்புதத்தை என் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறீங்களே, இனி நான் உங்களை சந்தேகமே படமாட்டேன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், சந்தோஷப்படுவோம். ஆனா அடுத்த நாளே நம்ம சூழ்நிலை மாறும்போது, நான் எனக்கும் சேர்த்துதான் இதை நான் சொல்றேன், எல்லாருமே நம்ம என்ன ஆயிடுறோம், நம்ம இருதயம் அந்த இடத்துல கடினமா மாறிடுது. அடுத்த நாள் ஏதோ ஒரு குறைவு, அடுத்த நாள் நம்ம மனமடி உண்டாக்கும்படி ஏதோ ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அந்த நேரத்துல ஆண்டவருடைய வல்லமை, அவர் சூப்பர் நேச்சுரல் காரியங்களை செய்வாருங்கிறதுல
நம்ம என்ன செய்யறோம்? அத நினைக்காம நேச்சுரலா பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அந்த நேச்சுரலா பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம இருதயம் எப்படி இருக்கு? கடினமா இருக்கு. நான் அதை இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன், நான் வாசிக்கிறேன். If we were not so dominated by considering the natural, we would not be surprised by the supernatural. We should expect to see the miraculous power of God manifest in our lives. நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கணும் அவருடைய சூப்பர் நேச்சுரல் பவர் என் வாழ்க்கையில வெளிப்படும். என் வாழ்க்கையில நான் விரும்புற காரியங்கள், எனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில சாதாரணமா நடக்குங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா அது நடக்கும். நம்ம மைண்ட் நேச்சுரலா உள்ளத போக்கஸ் பண்ணவே கூடாது. இந்த நேச்சுரல் மைண்ட் நமக்கு எப்படி வந்ததுன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம பிலீஃப் சிஸ்டம் அஃபெக்ட் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, நம்ம பொதுவா என்ன சொல்லுவாங்க? டயபெட்டிக் இருக்கு அப்படின்னா இது ஜெனரேஷனா வரும். அம்மாக்கு இருந்தா, அப்பாவுக்கு இருந்தா பிள்ளைக்கு வரும். இது நம்ம மைண்ட்ல ஆழமா என்ன செஞ்சிருக்கு? நம்ம பிலீஃப் சிஸ்டத்துல பதிஞ்சு நம்ம இருதயத்தை இந்த ஒரு பகுதியில நம்ம ஹார்டாக்கி வச்சிருப்போம். அப்போ என்னதான் நமக்கு தேவன் சாபத்தை சிலுவையில சுமந்துட்டாரு, அப்போ நமக்கு சாப வியாதிகள் இல்ல. இன்றைக்கு அவருடைய வித்து எனக்குள்ள இருக்கிறதுனால இந்த சாப வியாதி என்ன தொட முடியாது அப்படிங்கறதெல்லாம் நம்ம மூளை அறிவுக்கு தெரியும். இருதயத்தின் அந்த பகுதிக்குள்ள அந்த வார்த்தை போகாததுனால நம்ம என்ன செய்யறோம்? அந்த வியாதியை குறிச்சு நம்ம நேச்சுரலா சிந்திக்கிறோம். ஆமா, உலகத்துல இது இருக்குல்ல, அப்போ அப்பாவுக்கு இருக்கு, அம்மாவுக்கு இருக்கு, அப்போ பிள்ளைக்கு வரும், இது நேச்சுரல் தானே அப்படின்னு சொல்லி நேச்சுரலா சிந்திக்க ஆரம்பிக்கும் போது நேச்சுரலா அந்த வியாதி என்ன செய்யுது? அந்த அந்த ஜெனட்டிக்கான அந்த பலவீனங்கள் நமக்கு என்ன செய்யுது? வருது. ஆனா இல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் சூப்பர் நேச்சுரல், அவருடைய வித்து தான் எனக்குள்ள இருக்கு. அவர் இன்றைக்கு எனக்குள்ள இருக்கிறபடியினால, என்னுடைய சரீரத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறபடியினால, அவருடைய டிஎன்ஏ தான் இன்னைக்கு எனக்குள்ள இருக்குது. அதனால அப்படிப்பட்ட பாரம்பரியமான எந்த காரியங்களும் எனக்குள்ள வராதுன்னு சொல்லி என்றைக்கு அந்த இருதயத்தின் பகுதியில, அந்த இருதயம் ஆடா இருக்கிற பகுதியில பரிசுத்த ஆவியானோட துணை கொண்டு இந்த வார்த்தைய நம்ம இருதயத்துல விதைக்கும் போது அந்த பகுதி நமக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்? சாஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை நம்ம உள்ள போய் நம்ம சரீரத்துல கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ இன்றைக்கு இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இதே மாதிரி சின்ன விஷயத்துல, சின்ன வயசுல நம்ம பல ஏரியாஸ்ல நமக்கு பிசாசு பொய்களை விதைச்சிட்டே இருந்திருப்பான். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஒருவேளை நம்ம சின்ன வயசுல குறைவுகள்ல இருந்திருப்போம், லேக்ல இருந்திருப்போம். நம்ம சரியா நமக்கு அதாவது நம்ம பெரிய வசதியா இல்லாம இருந்திருப்போம், பணம் கையில நிறைய இல்லாம இருந்திருக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, மணியை குறிச்சு ரொம்ப லேக்கிங், அந்த திங்கிங் ரொம்ப இருக்கும். அப்ப அந்த ஏரியால சூப்பர் நேச்சுரலா தேவன் என்னை ஆசீர்வதிப்பாருங்கிறத அவங்களால விசுவாசிக்க முடியாமலே இருக்கும். அந்த இடம் நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னா ஹார்டா இருக்கு. அப்போ அந்த இருதயத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணி அந்த இருதயத்தை நம்ம சாஃப்ட் ஆக்கி அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைகளை விதைக்கும் போது, அதை பூரணமா விசுவாசிக்கும் போது சூப்பர் நேச்சுரல் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், இயற்கைக்கு அப்பாற்பட்டபடி நீ ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த முழு இருதயத்தோட அந்த காரியத்துல நீங்க விசுவாசிக்கும் போது அந்த ஏரியால அற்புதம் நடக்கும். அப்போ இன்றைக்கு நம்ம குறைவுகளோ நம்ம பலவீனங்களோ இன்னைக்கு எதுவா இருந்தாலும் அதற்கு மெயினா ஒரு காரணம், நம்ம சூப்பர் நேச்சுரல பிலீவ் பண்ணாம நேச்சுரலா பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம பாக்குறோம். இத சொல்லும் போது எனக்கு இது ஞாபகம் வருது. ஈசாக்கு பஞ்ச காலம், ஈசாக்கு கூட எல்லாருமே விதைச்சிருக்காங்க. ஆனா அந்த ஈசாக்கு கூட தேவன் இருக்கிறாரு. அதனால ஈசாக்கு விதைச்ச அந்த இடத்துல 100 மடங்கு பலன் கிடைக்குதாம். அது எவ்வளவு பெரிய சூப்பர் நேச்சுரல். அப்போ தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் கூட இருக்கிறாருன்னா அப்படிப்பட்ட காரியம் தான் நடக்கும். அப்போ அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அங்க எல்லாருக்குமே நேச்சுரல் நடக்கும். பஞ்ச காலத்துல நம்ம விதைச்சா இப்படிதான் இருக்கும், நமக்கு ரொம்ப அறுவடை கிடைக்காதுன்னு அவங்க மைண்ட் நேச்சுரலா திங்க் பண்ணுது. ஆனா ஈசாக்குக்கு 100 மடங்கு பலன் கிடைக்குது. அப்போ 100 மடங்கு பலன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு
அங்க என்ன செய்திருக்கிறார்? ஈசாக்கு அந்த சூப்பர் நேச்சுரல தன் தகப்பனுடைய தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அந்த தேவன் என் கூட இருக்கிறாரு, எனக்கு 100 மடங்கு பலன் கிடைக்குங்கிறது அவர் நம்பிக்கையில இருந்தபடியினால அவர் 100 மடங்கு பலன் என்ன செய்யறாரு? பெற்றுக்கொள்றாரு. சூப்பர் நேச்சுரல இன்னையில இருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பிலீவ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ஏரியால நம்ம இருதயத்தை இனி நம்ம கடினப்படுத்த விடக்கூடாது. நம்ம எத்தனையோ இங்க இருக்கிற எல்லார் வாழ்க்கையிலும் தேவன் நூற்றுக்கணக்குல ஆயிரக்கணக்குல அற்புதங்களை தினம் தினம் செய்துட்டுதான் இருக்கிறாரு. ஆனா நம்ம இருதயம் என்ன செய்யல? அதுல போக்கஸ் ஆகல. இன்றைக்கு அந்த அற்புதங்களை நம்ம தியானிச்சு பார்ப்போம்னா, இந்த நாட்கள்ல வர்ற எந்த பிரச்சனைகளா இருந்தாலும், எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் ஈஸியா நம்ம என்ன செய்வோம்? மேற்கொள்வோம். அவங்க அப்பங்களை குறித்து உணராம இருந்ததுனால அவங்க பிரமித்து ஆச்சரியப்பட்டாங்களாம். இன்றைக்கு நம்ம எதை குறித்து உணராம இருக்கிறதுனால நம்ம இருதயம் கடினமா இருக்குதுங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போ நம்ம எதை திங்க் பண்றோமோ அந்த காரியத்துல இருந்துதான் நம்ம என்ன செய்வோமா? டெம்ப்ட் பண்ணப்படுறோமா? இப்ப நிறைய நேரங்கள்ல நம்ம வாயினால நிறைய நெகட்டிவா பேசுறோம். நெகட்டிவான காரியங்களை நம்ம என்ன செய்யறோம்? பேசுறோம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப நம்ம இருதயம் எதுல நிறைஞ்சிருக்குதோ அதுதான் நம்ம வாய் பேச ஆரம்பிக்குதான். அப்போ நம்ம இருதயம் அவருடைய சூப்பர் நேச்சுரல்ல நான் ஆராதிக்கிறேன். நீங்க கொஞ்சம் அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க தியானிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம வேண்டி நிற்கிற அற்புதங்களுக்கு நமக்கு சந்தேகமே வராது. ஒரு தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்றக்கூடிய வல்லமை நிறைந்த தேவன் நம்முடைய தேவன். நான் அதை நம்ம டெய்லி டிவோஷன்லயே நான் கூட ஒரு நாள் ஷேர் பண்ணேன். அதாவது இதனுடைய கெமிக்கல் காம்போனன்ட்ஸே வேற, அதனுடைய கெமிக்கல் காம்போனன்ட்டே வேற. அவர் என்ன சொல்றாரு? இத மோந்து நீங்க ஜாடிகள்ல ஊத்துங்க, அவ்வளவுதான். அவர் வார்த்தை சொன்னாரு, அவர் சிந்தனையில அது தண்ணீர் திராட்சை ரசமா மாறுங்கிறத நினைக்கிறாரு, அங்க அற்புதம் அப்படியே நடக்குது. அப்போ அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதித்துட்டு இருக்கிறோம். எத்தனை அற்புதத்தை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். பிறவி குருடர்கள், பிறவி சப்பானிகள், பிறவியில பிறந்ததுல இருந்தே வியாதியில இருந்தவங்கள ஒரே நொடி பொழுதுல இவர் சுகமாக்குறாரு. அப்படிப்பட்டவங்களை சுகமாக்க முடியும்னா இன்னைக்கு இடைப்பட்ட பகுதியில வந்த வியாதிய என் தேவனால சுகமாக்க முடியாதா? அப்படிங்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் மைண்ட் நமக்கு என்ன செய்யணும்? இன்னையில இருந்து நமக்கு வரணும், நமக்கு இருக்கணும். அதுக்கு நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை தருவார். அப்போ இப்போ நான் இத சொல்லும் போதே நிறைய நேரங்கள்ல நானும் பார்த்திருக்கிறேன். இப்போ நம்ம ஜூம்லயே எத்தனையோ பேருக்கு நானும் வசனத்தை சொல்றேன். சிலருடைய இருதயங்கள் இந்த வசனத்தை அப்படியே ஆழமா ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே விசுவாசிக்கிறாங்க. அவங்க அற்புதத்தை சீக்கிரமா பெற்றுக்கொள்றாங்க. சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னா மூளை அறிவுல ஏற்றுக்கொள்றாங்க. நல்லா இருக்கு, இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, இந்த வார்த்தை நல்லா இருக்கு, இது நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்லி அந்த சிந்தனையில மட்டும் ஏற்றுக்கொள்றாங்க. இருதயத்துல ஏற்றுக்கொண்டு இருதயத்துல இருந்து அதை விசுவாசிக்காததுனால கேட்டதை பெற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறாங்க. இன்னைக்கு இதுல நீங்க ரெகுலரா அட்டன் பண்ற எத்தனையோ பேர் இருக்கீங்க. இன்றைக்கு உங்க இருதயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அப்போ ஹார்ட்னஸ் ஆஃப் ஹார்ட் ஒன்லி ஒரு ரெபலியன், முரட்டாட்டமான சூழ்நிலைகள், ஒரு பாவத்தினால மட்டும் என்ன செய்யறது இல்ல, வர்றதில்ல. One of the characteristics of a hardened heart is that it will make you amazed at the power of God. அதாவது அவருடைய வல்லமைய குறித்து நீங்க அமேசிங்கா நீங்க பாக்குறீங்க. ஐயோ எவ்வளவு பெரிய வல்லமை, தேவனுடைய வல்லமைன்னு பார்த்தாலே நம்ம அவரை என்ன செய்யறோம்? நம்ம இருதயம் எப்படி இருக்கு? கடினமா இருக்கு. ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர். அப்போ இன்னைக்கு நல்லா இத பரிசுத்தாவின் உங்க இருதயத்துல ஆழமா பதிக்க விரும்புறாரு. என்றைக்கு அவருடைய வல்லமையை குறித்து நம்ம சூப்பர் நேச்சுரலா நம்ம பார்க்கிறோமோ அன்றைக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்கு? கடினமா இருக்கு. இப்போ அடுத்ததா மார்க்கு 8ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வாசிக்கலாமா? மார்க்கு 8. அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து
ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியிலே விழுந்து சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து சோஸ்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 குடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராய் இருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். இங்க மார்க் 6ஆம் அதிகாரத்துல நடந்த அதே அற்புதம் மாதிரி இந்த இடத்துல திரும்பவும் நடக்குது. இயேசு சொல்றாரு, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவங்க ஒண்ணும் இல்லை, என்கிட்ட தங்கியிருந்த 3 நாளா சாப்பிட ஒண்ணும் இல்லாத இருக்கிறாங்க. தூரத்துல இருந்து வந்ததுனால இவங்களை பட்டினியா வீட்டுக்கு அனுப்பி விட்டா வழியில சோர்ந்து போவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதாவது 6ஆம் அதிகாரத்துல அவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. இங்க 8வது அதிகாரத்துல திரும்பி என்ன சொல்றாங்க? ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு இந்த அற்புதத்தை சீஷர்களே செய்யணுங்கிறதுக்காக தான் அவர் சொல்றாரு. ஆனா அவங்களால அந்த அற்புதத்தையே இன்னும் அவங்க உணராததுனால இந்த இடத்துல அவங்க செய்யல. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள் உண்டுன்னு கேட்டோன்னு 7 அப்பங்கள் சொல்றாங்க. அப்ப அதை ஆசீர்வதித்து அதை கொடுக்கும் போது அங்க சாப்பிட்டு மீதியா 7 கூடை நிறைய எடுக்கிறாங்க. சாப்பிட்டவங்க 4000 பேர். சரி, இது இங்க நடந்திருக்கு. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்க. மார்க் 14 அதே அதிகாரம் 14 இருந்து 21. சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கற்பித்தார். அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்கிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறதென்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமல்